Hello YouTube, Tech117 here. So இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னா we are going to be seeing எப்படி ஒரு வண்டியை ப்ராப்பராக செராமிக் கோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் ஆக்சுவலாக என்னோட 1995 சுசுகி ஷோகன் எடுத்திருக்கேன். I'll be showing you the required products, எப்படி ஒரு வண்டியை ப்ராப்பராக கம்ப்ளீட் ஸ்டெப்பாக எப்படி ஒரு வண்டியை செராமிக் கோட் பண்ணுறதுன்னு. ஸோ the kit I'll be using today is super ceramic coating. And அது மட்டும் இல்லை, there will be a lot of other products which I bought இந்த வீடியோவில். ஸோ I'll be showing all those products to you right now. இப்போ ஒரு வண்டி வந்து எந்த ஸ்டேஜில் செராமிக் கோட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல பெயிண்ட் இருந்தால், இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இட் வில் ஹாவ் குட் பெயிண்ட். ஆனால் நிறைய இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும், லைக் சின்ன சின்ன ஸ்வர்ல்ஸு, என்ன சொல்கிறது, சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் எல்லாமே இந்த பெயிண்டில் இருக்கும். அது மட்டும் இல்லை, ஒரு பெயிண்டில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே என்ன பெயிண்ட் ஆனாலும் சரி, பெயிண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஃபைனல் லேயர்னு ஒன்று சொல்கிறது வந்தால் கிளியர் கோட். பெயிண்ட் கிடையாது, பெயிண்ட் மேலே கிளியர் கோட்னு ஒரு லேயர் இருக்கும். கிளியர் கோட்டுங்கிற லேயர் வந்து நிறைய கண்டாமினன்ஸ், ஆயில், பெட்ரோல் அடிக்கும்போது அது ஆயில் இல்லாட்டி பெட்ரோல் அண்ட் ஜென்ரல் கண்டாமினன்ஸ், இந்த பொல்யூஷன் எல்லாமே இதில் வந்து கலெக்ட் ஆகிருக்கும். ஆனால் நேக்கடையில் நமக்கு தெரியாது. ஸோ நம்ம செராமிக் கோட்டிங் வந்து இதை அப்ளை பண்ணும்போது மேக்ஸிமம் இந்த செராமிக் கோட் won't really stick to the surface. கரெக்டாக ஒரு பிளேன் சர்ஃபேஸில் ஸ்டிக் ஆகாத மாதிரி இருக்கும். ஸோ ஹவு டு ரிமூவ் ஆல் தட் அண்ட் பர்ஃபெக்ட்லி செராமிக் கோட் யுவர் வெஹிக்கிள், அதான் நான் இந்த வீடியோவில் வந்து நான் காட்ட போகிறேன். இப்போ நீங்கள் செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்குறீங்கன்னா திஸ் வில் பி வெரி யூஸ்ஃபுல். பிராண்ட் நியூ வண்டி வாங்குறீங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு வந்து செராமிக் கோட் அப்ளை பண்ணலாம். பிகாஸ் இட் வில் பி டோட்டலி த பெயிண்ட் வில் பி டோட்டலி பர்ஃபெக்ட். இப்போ செகண்ட் ஹேண்ட் வண்டி நீங்கள் என்ன மாதிரி இவ்வளோ க்ளீனான வண்டியில் வந்தீங்கன்னா ஓனர் சொல்லுவாங்க the bike is in mint condition, புதினா condition, whatever it may be. So before that, always follow these steps which I'll be showing you. But anyways, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த வீடியோவில் நான் இப்போ வாங்கி யூஸ் பண்ண போகிறேன்னு பார்த்துக்கலாம். ஸோ the first and most simple thing which you need in the process of ceramic coating வந்து வண்டி வந்து obviously கம்ப்ளீட்டாக வாட்டர் வாஷ் பண்ணிக்கணும், which everybody knows. It's a simple step. And the first product இந்த வீடியோவில் நான் என்ன காட்ட போகிறேன்னா, it's just simple water. And this is soapy water. பேசிக்கலி தண்ணி எடுத்துகிட்டு இந்த ஹேண்ட் வாஷ் சொல்யூஷன் வந்து இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். The third one is isopropyl alcohol and also known as rubbing alcohol. இப்போ வந்து rubbing alcohol வந்து காமனாக இப்போ உங்களுக்கு கிடைக்கல. ஆக்சுவலாக காமனாக கிடைக்கும், பட் இன்கேஸ் rubbing alcohol கிடைக்கலன்னா you can always go for this isopropyl alcohol. கான்சன்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 60% கான்சன்ட்ரேஷன் எடுத்திருக்கேன். யூ கேன் கோ அப் டு 70%, சம்வேர் பிட்வீன் 60 and 70% ஐசோப்ரோபில் ஆல்கஹால் வாங்கினீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். மைக்ரோஃபைபர் டவல், பிகாஸ் மைக்ரோஃபைபர் டவல் ஆப்வியஸ்லி வேணும். Now this thing is called a clay bar. Now இதோட பர்பஸே என்னென்னா கண்டாமினேஷன் ரிமூவல் பார் அப்படின்னு கிளியராக போட்டிருக்கு. ஸோ இதுதான் நம்ம ஒன் ஆஃப் த மெயின் இம்பார்ட்டன்ட் காம்பனண்ட். இதுதான் ஆக்சுவலாக வந்து நம்ம வண்டியோட கிளியர் கோட்லேருந்து எல்லா கிரைம் அண்ட் கண்டாமினன்ஸ் அந்த எல்லாத்தையும் வந்து உறிஞ்செடுக்கிறது இந்த ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ இது வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இட்ஸ் கால் கிளே பார். நான் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கினது எல்லாமே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அண்ட் த லாஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட், த சூப்பர் செராமிக் கோட்டிங் கிட் இட் செல்ஃப். இப்போ என்ன கிட் வேணால் உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக வாங்கலாம். ஐ பாட் த சூப்பர் செராமிக் கோட்டிங் த பிராண்ட் பிகாஸ் ஐ ஜஸ்ட் saw it on my Instagram. ஸோ இதை நான் ஆக்சுவலாக வித் த மைக்ரோஃபைபர் டவல் ஆப்ஷனோட வாங்கியிருக்கேன். அதாவது நீங்களும் அப்படியே வாங்கிக்கலாம். ஸோ ஹியர் இஸ் த கிட் இட் செல்ஃப். ஸோ லெட்ஸ் பிகின். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, ஐ ஹவ் டேக்கன் சோப்பி வாட்டர். பேசிக்கலி ஹேண்ட் வாஷ் வந்து இந்த தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். யூ ஜஸ்ட் ஸ்ப்ரே த சர்ஃபஸ் கம்ப்ளீட்லி டவுன். கம்ப்ளீட்டாக அந்த சர்ஃபஸ் வந்து ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் யூ டேக் யுவர் கிளே பார். ஸோ அந்த கிளேயோட ஒரு சின்ன பீஸ் நான் எடுத்திருக்கேன். பேசிக்கலி வாட் யூ நீட் இஸ், அந்த ஃபுல் கிளே நீங்கள் எடுக்க வேணாம். இது பேசிக்கலி ஒரு சிம்பிள் தின் லேயர் ஆஃப் பேட் மாதிரி நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி இதை இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். டேங்கை வந்து ஒரு தடவை இந்த மாதிரி சோப்பி வாட்டர் வச்சு ஸ்ப்ரே பண்ணக்கப்புறம் இந்த கிளே இட் செல்ஃப் அதையும் நீங்கள் வந்து லூப்ரிகேட் பண்ணணும். அண்ட் தென் ஜஸ்ட் இந்த கிளே பார் வச்சுட்டு ட்ரை அண்ட் மேலே கீழே ஹொரிசான்டல் அண்ட் வெர்டிக்கல் பொசிஷனில் just move it across the tank. இந்த கிளேயில் பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் டர்ட்டு. ஆக்சுவலி இந்த பெயிண்ட் வந்து இன்னும் ரொம்ப பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருக்கிறனால did not observe much. ஆனால் வந்து எப்போவுமே இந்த கிளியர் கோட்டில் இருக்கிற சின்ன சின்ன இம்பர்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த கிளே வந்து உங்களுக்கு அப்சர்வ் பண்ணிக்கும்.
இப்போது அந்த க்ளேயில் உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரில, ஆனால் எனக்கு வந்து இதில் நிறைய டஸ்ட்டு, அந்த கலரே மாறிடுச்சு பார்த்தீங்களா ஸ்லைட்லி. ஸோ வீடியோவில் வந்து ஆக்சுவலாக அவ்வளோக்கா தெரியாது. பட் ஈவன் தோ இந்த வண்டி வந்து நான் நேற்று அவ்வளோ க்ளீன் பண்ணி வச்சிட்டோம், இவ்வளோ கண்டாமினன்ஸ் வந்து அந்த கிளியர் கோட்டுக்குள்ளே எம்பெண்டாக இருக்கிறனால இந்த கிளேயிங் வந்து இட்ஸ் நாட் அ வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ். ஆனால் இந்த செராமிக் கோட்டிங் பர்ஃபெக்டாக உங்கள் வண்டியில் வந்து எம்பெண்ட் ஆகும்னா திஸ் இஸ் அ மஸ்ட். ஸோ ஆஃப்டர் த கிளேயிங் ப்ராசஸ் ஆப்வியஸ்லி நீங்கள் சோப்பி வாட்டர் யூஸ் பண்ணிட்டு இந்த டேங்க் ஃபுல்லாக சோப்பாக தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் வாட்டர், நான் தண்ணி மட்டும் தான் எடுத்துருக்கேன். தண்ணியை கம்ப்ளீட்டாக ஜஸ்ட் ஸ்ப்ரே யோர் வெஹிக்கிள் டவுன். ஸோ வண்டி வந்து ஒன்ஸ் கம்ப்ளீட்லி தண்ணி வச்சு ஸ்ப்ரே டவுன் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் யூஸ் அ மைக்ரோஃபைபர் டவல் அண்ட் கம்ப்ளீட்டாக வண்டியை ட்ரை பண்ணிடணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ். அண்ட் எஸ்பெஷலி இந்த டேங்க், இந்த ஃபியூல் லிட்டெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்கு இலையெல்லாம் தண்ணி ட்ராப் ஆகிருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை மூவ் பண்ணிட்டு உள்ளே இருக்க தண்ணி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ட்ரை பண்ணதுக்கப்புறம் தென் வீல் ஹேட் டு நெக்ஸ்ட் ஸ்டெப். ஒன்ஸ் நீங்கள் வண்டியை கம்ப்ளீட்டாக தண்ணியை வச்சு ஸ்ப்ரே டவுன் பண்ணதுக்கப்புறம் யூ கோனா கோ டு ஐசோப்ரோபில் ஆல்கஹால். ஸோ பேசிக்லி ரப்பிங் ஆல்கஹால் நான் வந்து ஒரு சின்ன இந்த மாதிரி ஸ்ப்ரே டைப் பாட்டில் எடுத்திருக்கேன், லிட்டில் பிட் ஆஃப் ஐசோப்ரோபில் ஆல்கஹால். அண்ட் பேசிக்லி ஐல் பி ஸ்ப்ரேயிங் இட் டவுன் த டேங்கில் ஸ்ப்ரே பண்ணக்கப்புறம் மைக்ரோஃபைபர் கிளாத் வச்சு திருப்பியும் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வண்டி வந்து கம்ப்ளீட்டாக ரப்பிங் ஆல்கஹால் வச்சுட்டு ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணிட்டு மைக்ரோஃபைபர் கிளாத் வச்சு கம்ப்ளீட்டாக ட்ரை பண்ணக்கப்புறம் த ஃபைனல் ஸ்டெப் செராமிக் கோட்டிங். ஸோ ஃபர்ஸ்ட் உங்கள் செராமிக் கோட்டிங் கிட் எடுத்துக்கோங்க. இந்த கிட்டுக்குள்ளே டோட்டலாக என்ன பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேட்டர் பேட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. லெட் மீ ஜஸ்ட் ஷோ யூ தட். ஸோ இந்த அப்ளிகேட்டர் பேடில் இந்த ஒரு ஹார்ட் சைடு ஒன்று இருக்கும், ரொம்ப சாஃப்டான ஒரு சைடு இருக்கும். and it's basically a cloth, ரொம்ப ஸ்மூத்தாக ஒரு cloth ஒன்று கொடுத்துருக்காங்க. and then you get the ceramic coating itself. so first நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த அப்ளிகேட்டர் பேடில் you have to place the cloths like this. இதுதான் இந்த சாஃப்டான சர்ஃபேஸ். அது மேலே இந்த cloth இப்படி place பண்ணிவிட்டு, so as you can see it's like this right now. ceramic coating எடுத்துகிட்டு you need to apply few drops just in the middle or on the sides too if you want. கொஞ்சம் அந்த பெரிய பேனலெல்லாம் இருந்ததுன்னா சைட்லலாம் உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணிவிட்டு and then you can just head on with the process. let me show you how. first நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன இதை அப்ளை பண்ண போதும். அப்ளை பண்ணக்கப்புறம் செட் டவுன். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக போகணும் ஆர் வெர்டிக்கல் பொசிஷன். வெர்டிக்கலாக இது அப்ளை பண்ணக்கப்புறம் இது அப்படியே ஹாரிசான்டலில் பண்ணணும் நீங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ எம் டூயிங் இட் வெர்டிக்கல். இப்போ ஸ்ட்ரைட்டாக பண்ணிகிட்ருக்கேன். ஸ்ட்ரைட்டாக பண்ணக்கப்புறம் நீங்கள் இப்படி சைட்வேஸ் ஹாரிசான்டலாக நீங்கள் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் செராமிக் கோட்டிங் கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணக்கப்புறம் ஜஸ்ட் வெயிட் அரவுண்ட் 30 seconds to 1 minute. 1 minute வெயிட் பண்ணக்கப்புறம் உங்கள் மைக்ரோஃபைபர் கிளாத் எடுத்துக்கோங்க அண்ட் ஜஸ்ட் பஃப் இட் அவுட். ஸோ தட்ஸ் இட் கைஸ். அவ்வளோதான், ப்ராசஸே முடிஞ்சுது. ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். இட்ஸ் DIY ப்ராசஸ். இப்போது பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஷாட்ஸ் நான் முடிஞ்சாக்க அந்த வீடியோவில் காட்டுறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. பிஃபோர் அப்ளைங் வந்து ஆக்சுவலி ஒரு மேட் ஃபினிஷ் மாதிரி இருந்தது. ஆனால் பட் ஆஃப்டர் அப்ளைங் இட்ஸ் ஆக்சுவலி எக்ஸ்ட்ரீம்லி ஷைனிங். ஆஃப்டர் செராமிக் கோட்டிங் யுவர் கம்ப்ளீட் வெஹிக்கிள், இதுதான் ப்ராசஸ்ஸே. யூ ஹேவ் டு லீவ் த வெஹிக்கிள் சும்மா ஐட்லாகவே ஒரு 24 hours சும்மாவே வீட்டில் சும்மா வச்சுருக்கணும். அண்ட் வாட்டர் ட்ராப்லெட்ஸ் எதுவுமே படாமல் பார்த்துக்கோங்க மேக்ஸிமம்.
24 ஹவர்ஸ் வீட்டில் அப்படியே வச்சுக்கப்புறம் அடுத்த நாள் நீங்கள் வண்டி எடுத்து ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுங்களுக்கு கிளியராக உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். இதுதான் நான் செராமிக் கோட் இப்போ ரீசெண்டாக பண்ணது. அண்ட் திஸ் இஸ் த நான் செராமிக் கோட்டட் ஜஸ்ட் நார்மல் பேனல். எவ்வளோ ஸ்க்ராச்சஸ் அண்ட் இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த ரைட் சைட் பேனல் பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத் அண்ட் நல்லா அந்த பெயிண்ட் அடித்த மாதிரி இருக்குங்க, அவ்வளோ குவாலிட்டி. ஸோ ஒரு இன்டோர் கராஜ் இல்லாத ஆளுக்கு வந்து பேசிக்கலி வண்டி வந்து வீட்டுக்குள்ளே நிப்பாட்டி ஏசி போட்டு வச்சுக்க. பிகாஸ் ஆக்சுவலி 24 ஹவர்ஸ் வந்து வண்டி வெளியே எடுக்கக்கூடாது. ஏன்னா அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஏதாச்சும் இந்த டேங்க் மேலே பட்டுச்சுன்னா அதை சேர்த்து ஒட்டிக்கும். ஸோ ஆக்சுவலாக வண்டி வந்து வீட்டுக்குள்ளே நிப்பாட்டி வச்சுருக்கேன் ஜஸ்ட் ஃபார் 24 ஹவர்ஸ். அதுக்கப்புறம் இட் வில் கியூர் ஆன் இட் செல்ஃப் அண்ட் த பைக் இஸ் ரெடி டு டேக். தெரியுதுல ஜம்முன் இருக்கு. இதை ஆட் பண்ணுறான் பாருடா. அப்படியே மாறிடுச்சுடா, சூப்பராக இருக்கும். அப்படியே மாறிடுச்சு.